சிறப்பு கிராம சபையானது ஒரு வருஷத்துக்கு 6 வாட்டி நடைபெறும். அதில் ஒரு கேலண்டர் இயர் அப்படின்னு பார்த்தா முதலாக நடைபெறக்கூடியது 2025ஆம் ஆண்டில் நடைபெறக்கூடிய முதல் கிராம சபை வந்து குடியரசு தினம் அன்னைக்கு நடைபெறும். அதுதான் இப்போ நடைபெற்று இருக்கு. அடுத்து மார்ச் 23 அன்றைக்கு மார்ச் 21 அன்றைக்கு உலக நீர் தினம் அன்னைக்கு வந்து சிறப்பு கிராம சபை நடைபெறும். மேலும் மே 1 அன்றைக்கு உலக தொழிலாளர் தினம் அன்றைக்குமே வந்து சிறப்பு கிராம சபையானது நடைபெறும். பிறகு ஆகஸ்ட் 15 அது வந்து நம்மளுக்கு சுதந்திர தினம் அன்றைக்கும் கிராம சபை நடைபெறும். மேலும் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்றைக்கும் சிறப்பு கிராம சபை வந்து நடைபெறும். அடுத்து கடைசி ஒரு வருஷத்துக்கு கடைசி நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டம் வந்து நவம்பர் 11 உள்ளாட்சிகள் தினம் அன்றைக்கு வந்து நடைபெறும். இந்தபடி 11 ஒரு வருஷத்துக்கு 6 சிறப்பு கிராம சபைகள் வந்து தமிழ்நாடு மாநிலத்தில், மற்ற பகுதிகளில் 3 கிராம சபைகள் வந்து 4 கிராம சபைகள் நடைபெறும். நம்ம அடிஷ்னலாக 2 கிராம சபைகள் வந்து நடத்துகிறோம். அதுதான் தமிழ்நாட்டிலோட பெருமை. கிராம சபை எதுக்காக அப்படின்னு நம்ம வேணால் யோசிக்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து நம்மளுக்கு ஜனநாயகம் தான் நடக்குது. ஜனநாயகத்தில் 3 டயர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, அதுக்கு பிறகு மாநில அளவில் கவர்மெண்ட் இருக்குது, அதுக்கு பிறகு உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. அந்த கவர்மெண்ட் அவங்க நடத்தக்கூடிய பஞ்சாயத்து, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி போன்ற அமைப்புகள் இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து 3 டயர் கவர்மெண்ட் ஆனது நடைபெற்றிருக்கு. ஸோ அதில் கிராம சபை கூட்டங்களில் மக்களுக்கு ஊருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்கு, அதே போல் நம்ம கட்டக்கூடிய வரி பணம் வச்சு தான் கிராமத்தில் பல்வேறான வேலைகள், திட்டங்கள் வந்து தீட்டி நடைபெற்றிருக்கு. ஸோ அதில் என்ன ஒர்க்கை செலக்ட் பண்ணணும், இல்லை செலக்ட் பண்ணியிருக்கிற ஒர்க்கை பற்றின விவரங்கள் வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும், அந்த வரி வந்து எப்படி உபயோகம் செய்கிறாங்க அப்படின்றது மக்களுக்கு தெரிவிக்கப்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் தான் கிராம சபை கூட்டங்கள் வந்து ஏற்பாடு செய்கிறோம். ஒரு பொறுப்பான குடிமகன் அப்படின்ற அடிப்படையில் நம்ம எப்படி வந்து தேர்தல்களில் வாக்களிக்கிறோமோ அதே போல் கிராம சபை கூட்டங்கள்லையும் பங்கேற்கணும் அப்படின்றது ஒவ்வொரு குடிமகனும் உணரணும். ஸோ நீங்கள் இந்த கிராம சபையில் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத எடுத்து சொல்கிறதுக்காக தான் இந்த கிராம சபை கூட்டங்கள் நடக்கிறது. இப்போ நம்மளுக்கு இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பஞ்சாயத்து பிரசிடென்ட்ஸோட பீரியட் முடிஞ்சு தனி அலுவலர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கவுன்சிலர்கிட்டையோ இல்லை உங்களோட ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டையோ சொல்லிட்டு இருந்தீங்க சென்ற 5 ஆண்டுகள். இப்போ வந்து தனி அலுவலர்கள் இருக்கிறதுனால உங்களோட ஊராட்சி செயலாளர் நீங்கள் தான் இருப்பாங்க, அவர்கிட்ட சொல்லலாம். அது இல்லாமல் ஒவ்வொரு உணரணும். இது சம்மந்தமாகவும் ஸ்கூல் லெவலில் டாக்டர்ஸ் டீம் வராங்க, ஆர்பிஎஸ்கே டீம்ஸ் வந்து செக்அப் பண்ணுறாங்க. அதே போல் அவங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சா ஹையர் ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பணும்னா அனுப்புகிறாங்க, இல்லை ஏதாவது மாத்திரைகள் கொடுக்கணும்னா ஸ்கூல்லே கொடுக்குறாங்க. இது போன்ற விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. நல்ல முறையில் செயல்படுத்தணும்னா மக்கள் விழிப்புணர்வாக இருந்து செயல்படணும் அப்படின்றத இந்த நல்ல நேரத்தில் உங்கள்கிட்ட வேண்டி நம்ம கிராமம் ஒரு மாடல் பஞ்சாயத்தாக, ஒரு சிறப்பு பஞ்சாயத்தாக, எல்லா அம்சங்களையும் சிறப்பாக இருக்கிற ஒரு பஞ்சாயத்தாக கொண்டு வர்றதுக்கு கிராம மக்கள் அனைவரும் முயற்சிகள் எடுக்கணும். நீங்கள் முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக எல்லா அரசு துறை அலுவலர்களுக்கும் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து உங்களை எல்லாம் பார்க்குறதுக்கும் இவ்வளோ நேரம் பேசுறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் யாவரும் மகாத்மா காந்தியடிகளின் நினைவுக்கேற்ப உறுதி மேற்கொள்வது யாதெனில் கூடிய விரைவில் கண்டறிந்து அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்வோம். இதற்காக மாவட்டத்தில் உள்ள எல்லா வழிவகைகளையும் பயன்படுத்திக் கொள்வோம். அதே நேரம் அப்படியே அமருங்க.
அது விலை இது ஆட்சியில் இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கிராம சபை விழாவில் சிறப்பு பார்வையாளராகவும் தலைவர்களாகவும் கலந்து